வரும் போருக்கு மத்தியில் குவைத்தின் முக்கிய வர்த்தக மையமான ஷுவைக் துறைமுகம் வெள்ளிக்கிழமை அதிகாலை நடந்த தாக்குதலில் சேதமடைந்ததாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். குவைத்தின் முக்கிய கடல்வழி நுழைவாயில்களில் ஒன்றான ஷுவைக் துறைமுகம் வணிக சரக்குகளை கையாள்வதிலும் நாடு முழுவதும் விநியோக சங்கிலிகளுக்கு ஆதரவளிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. என்ன நடந்தது, என்ன விவரம் பார்க்கலாம். ஈரானின் உச்ச தலைவராக இருந்த அயதுல்லா கமேனி அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் படைகளின் கூட்டு தாக்குதலால் பிப்ரவரி 28 கொல்லப்பட்டார். மேலும் முக்கிய தலைவர்களும் ராணுவ தளபதிகளும் இத்தாக்குதலில் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி கொடுப்போம் என சூளுரைத்த ஈரான் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளவாடங்களையும் இஸ்ரேலையும் தாக்கத் தொடங்கியது. அதே சமயம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதலும் ஈரான் மீது தொடர்ந்து வருகின்றன. இந்நிலையில் குவைத்தின் முக்கிய வணிக துறைமுகமான ஷுவைக்கில் இன்று அதிகாலை ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதிகாலை நேரத்தில் எதிரி நாடுகளின் ட்ரோன்கள் ஷுவைக் துறைமுகத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதலில் துறைமுகத்தின் உட்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன என தெரிவித்துள்ளனர். பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு தாக்குதல் தொடங்கப்பட்டதைத் தொடர்ந்து பதற்றம் அதிகரித்து வரும் வேளையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இருப்பினும் நல்வாய்ப்பாக உயிரிழப்புகளோ அல்லது யாருக்கும் காயங்களோ ஏற்படவில்லை என்று குவைத் துறைமுக ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் வளைகுடா நாடுகளில் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இது பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றமான சூழலில் இந்த தாக்குதல் கடல்சார் போக்குவரத்து மற்றும் எரிசக்தி விநியோக சங்கிலியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. குவைத் அதிகாரிகள் இதுகுறித்து விரிவான விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் அதிகரித்து வருவது உலக நாடுகளிடையே மேலும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.